வெல்கம் டு யோகியன் பிளாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஆஃபீஸை க்ளீன் பண்ண போகிறோம். இது வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவைலாம் மகா எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்? அதெல்லாம் 15 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அதெல்லாம் எதுக்கு? ஆஃபீஸ் கிளீன் பண்றதே ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான். ஒரு நாளைக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை தான். இது வந்து ஆஃபீஸ் வந்தப்ப க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. இது இப்போ நிலைமைய நான் காட்டுறேன். மூக்குல கீழே விட்டுறாங்க. எப்படி? ஆனா ஏன்னா உடைச்சிங்க? நல்லா இருந்தது, சும்மா ஏதாவது கை வச்சுட்டு உடைச்சேனா? அப்புறம் யாரு எடுக்காம வெயில் அப்படியே போட்டு 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 குச்சிலாம் புதுசா இருக்கு, இது மட்டும் உடைச்சு ஓடு வரப்பியாச்சு. இது வந்து சட்டனை எப்ப வேணா மாட்டிக்கலாம். இப்பயுமே டிசைன் வச்சுங்களேன், டக்குனு இது மாட்டிக்கலாம். இப்ப கூட அதை கிளீனிங் பிளாக் எடுக்க போறோம்னு சொன்னதுனால தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிரஷ் பிளாகா கிளீனிங் பண்ணதானே சொன்னோம். ஆஸ்காரோட வாங்க போறேன், இப்படி நடிக்கிற. அததான் பிளாக் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நடிக்காத சரியா? ஏற்கனவே நம்ம ஸ்கிரிப்ட் பண்றோம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நல்லா யூஸ் பண்ண பிரஷ்ஷா இருந்ததுன்னா பிரஷ் எல்லாம் நல்லா விலகி போயெல்லாம் வைக்காதீங்கண்ணே. எவ்வளவு அழுக்கா இருக்கு, கை வச்சு பாத்துட்டு இருக்கீங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீங்க ஆபீஸோட நிலைமையை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே நல்லா தெரியும். நாங்க ஏதாவது ஒரு பிளாக் எடுக்க போறோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து நீட்டா வைக்கிறோம். ஓகேங்களா ப்ரோ? ஒரே நிமிஷம் ப்ரோ, இங்க இருங்க. அதை காமிச்சு நிறைய எடுத்துட்டோம், என்னைய மட்டும் காமிங்க. ஓகேவா கைஸ்? எங்க தான் ஆரம்பம்? இது கொஞ்சம் சீரியஸான கேம். ஹெல்மெட் ஏய் நீதான் இருக்க. ரெடி? அந்த மேட்ச் யார் பால் போடுறா? பால் எங்க இருக்குடா? பால் பேட்டுக்கு போடுவாரா, புக்ல போடுறாரு. எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அடிச்சோம் பத்தியா? கமான் டேய், வேலை பார்க்கணும்டா. இப்படிதாங்க டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. அங்க எவ்வளவு அமளித்தமளி நடந்துகிட்டு இருக்கு, இங்க ஒருத்த உட்காந்து மிச்சம் தின்னுட்டு இருக்காண்டா. சரி வா வா வாடா. எங்க எடுத்து பண்றது? எதை எடுத்து வைக்கிறது? ஃபர்ஸ்ட் எங்க எடுத்து வைக்கிறதுன்னு நான் கேக்குறேன். வெளியே எடுத்து விட்டுருவோமா பேசாம? டேய் இங்க பாரா, வெறும் குப்பை கவரா கிடக்குடா. வைக்கிறதுலாம் நீங்க தான். ஏன்னா சாப்பிட்டு இங்க வச்சிருவீங்களா? எனக்கு தெரியாம சாப்பிடுவீங்களா? ஒருவேளை இன்னும் நிஜமானே தெரியற மாதிரி இருக்குதோ? இல்ல, நிஜமா தாண்டா தேடிட்டு இருக்கேன். கவரா வச்சுக்கிட்டு இப்பதான் தெரியுது ஒவ்வொன்னா எங்க இருக்கு, எங்க பண்றாங்க, எது வச்சிருக்காங்க. இந்த குப்பை கவர்னு ஒண்ணு வாங்கி வச்சோம், அது எங்கடா? அது குப்பை கவர் செல்ஃப்ல இருக்கு. குப்பை கவரையும் குப்பையா தூக்கி போட்டாச்சு. அது பத்திரமா செல்ஃப்ல இருக்கு. செல்ஃப்ல சாம்பிராணி இருக்கும் பாரு, அதோட சாம்பிராணி எடுத்துட்டா? எதுக்கு சாம்பிராணி? அதை எடுத்து அப்படியே பூஜை போட்டுருங்க குப்பை கவருக்கு. குப்பை கவர் இருக்கா? கிளீன் பண்ணுவானே நீ அதை மூல ஏறா நாறுதுடா வெளியில. கட்டு 5 பாக்ஸ் வாங்கணும். 5 பாக்ஸா? வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டியா? வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா? நான் இங்க இருந்து எடுத்துட்டு போனதே 2 தான். ஒரு கவரு கூட வாங்க மாட்டீங்களா வீட்டுல? அன்னைக்கு பேகுக்குள்ள இருந்துச்சு அது. அதெல்லாம் என்னோட இல்லையே, என் பேக்கே கிடையாது. உன் பேகா இல்லடா? அசிங்கமா திட்டுவேன். அது யார் பேக்கோ? என் பேக் தான். என் பேக்ல அது கிடையாது. டேய் வாங்கடா. ஆனா போய் எடுத்துருங்க, நான் உள்ள சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். சரியாண்ணா? 4ல இருந்து அப்புறம் இங்கே 4ல இருந்து எல்லா குப்பையும் எடுத்து பேகுக்குள்ளதான் போட்டுக்கணும். பாத்துக்க, எப்படி குப்பை எடுக்கணும் கத்துக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். கத்துக்கிட்ட மாதிரி பண்றீங்க. போன பர்த்டே வாங்கிட்டு வந்தது தானே இது, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. வருதா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு கொடுங்க. இன்னும் தண்ணி டேய் சனிய முடிச்சானே. இன்னொரு கவர் எடுத்துட்டா? கவர் சப்ளை வேணா பண்றேன் நானு. வந்து குப்பை கவர் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டு போய் கீழே வச்சோம்னு வச்சுக்க, கிறிஸ்துமஸ் டைம்ல சாண்டா கிளாஸ் வச்ச மாதிரி இருக்கும்டா. அவ்வளவு பெரிய மூட்டை. எவ்வளவு பிரைஸ் வச்சு எடுத்துடாம இதை எடுத்துருவா. கவர் எடுத்துட்டா? எடுத்துருவா. அப்போ இப்படி கவுக்கணுமா? இப்படி கவுத்துருவோம். எவன் யாரு பேம்புலாம் சாப்பிடுறது? நிலைமை அப்படிதான் இருக்கு, என்ன பண்றது? எடுத்துருவாங்க.
மாதிரியா இருக்கு, எலி இருக்கு போல. போடு போடு போடு. ஆனா ஆனா சீரியஸாவே இந்த கார்பரேஷன்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் நினைச்சா, ஏண்டா நம்ம குப்பையவே நம்மளால அள்ள முடியல. அதான் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாலி ஃபுல்லா இருக்கும், கொமட்டுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த ஒரு வாலியை எடுக்க முடியல. இதுல வேற டைப்பர் அவுத்து போட்டுருவோம் டெய்லி பேண்டுட்டு. அதெல்லாம் ஏஜ் பாரானவங்க. அடல்ட் டைப்பர் இன்னமும் பெட்ல உச்சா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஏய் என்னடா கீழே கொட்டிவிட்ட வாலியில இருந்தது எல்லாத்தையும். நீங்க தானே கீழே போடுங்க, கீழே போடு. பரவாயில்ல நீங்க ஏதோ கீழே நான் கவர்ல போட்டு கீழே கொண்டு போய் வைக்கிறது. இப்படி கீழே போடுறது கிடையாது. அழகு போறேன் உள்ள எக்ஸ்பீரியம் போட்டு வாங்கும்போது இந்த விளக்கமாறு எவ்வளவு பெருசு இருந்தது தெரியுமா? 4 இன்ச் பிரஷ். இந்த பெயிண்ட் இப்படி அடிப்பாங்க தெரியுமா, இப்படி 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 அந்த மாதிரி பெயிண்ட் பிரஷ் ஆயிடுச்சு. என்ன சொல்லுங்க, கவர் எடுத்து போடு. இப்பயாவது கவர் போடு. வாங்கின கவரை வீட்டுக்கு எடுத்துட்டு போகாம ஆபீஸ்ல யூஸ் பண்ணுங்க. கழுவுங்கடா தயவு செஞ்சு. ஐயோ நம்ம தின்னது தானே. அது ஏன் தண்ணி ஆயிருச்சு? தின்னதுனா நாங்கெல்லாம் வந்து கல்லுகளா சத்தம். வீட்டுல கூட இப்படி சுத்தம் பண்ண மாட்டோம். ஆபீஸ்க்காக உழைக்கிறாங்க. வீட்டுல இந்த மாதிரி நீ பண்ணினா உன்னை செருப்பால அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. வீட்டுல சுத்தம் பண்ணா ஏன் செருப்பால அடிக்கிறாங்க? சுத்தம் பண்றது இல்லப்பா, குப்பை பண்ணா. குப்பை பண்றதே நீங்க. நான் ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் போட்டோஸ் கிளிப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அது குரூப்ல போட்டது, அதெல்லாம் அட்டாச் பண்றேன். எப்படியும் அது எடிட் பண்றவன் தான் டேபிள்ல போட்டது. அதனால அந்த கிளிப் எல்லாம் வச்சாலும் அவன் போட மாட்டான். ஃபைனல் அவுட்ல நான் வச்சு அவுட் ஒன்னு எடுத்து காட்டுறேன். சரி ரைட், உள்ள போமா. முதல்ல இந்த ரேக்கு வாங்கினதுக்கான மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, குப்பை மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அதுல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு அங்க போய் இந்த பெட்டு மறைச்சிடணும். ஃபர்ஸ்ட் யாராச்சும் கஸ்டமர் இருக்கிறது தெரியக்கூடாது. தானே எடுத்தது அதை மறைச்சிட்டு இவ்வளவு பெருசு வச்சுக்க தார்பாய் இருக்கு. எல்லாத்தையும் ஒதுக்கி தார்பாய் போட்டுருவேன். இந்த பிளெக்ஸை நாங்க எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சாப்பிடுறப்ப கீழே விரிச்சு சாப்பிடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஆனா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? நல்ல பிள்ளையா எடுத்து கீழே விரிச்சு சாப்பிட்டுருவானுங்க. சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு இப்படி உதறிடுவானுங்க. அதுக்கு எதுக்கு இது கீழே வைப்பானு? இதை எடுத்து வை, அந்த ராக்குக்கு கீழே வை. அவ்வளவுதான். சொன்னேன்ல, குப்பை வைக்கிற ஏரியா, மறைச்சு வைக்கிற ஏரியா. நீங்க சொல்லிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இதுல இவனுங்க கிட்ட நான் மாட்டினது பத்தாதுன்னு அது 2 மாட்டிருச்சு. ஐயோ, இதுக்கு 2 நாங்க மாட்டணுமா? இதுக்கு 2 நாங்க மாட்டணும். இத வந்து கொண்டு வந்துட்டு வச்சுக்கிட்டு இதை வேற சுத்தம் பண்ணிக்கிட்டு போடுற குப்பை இருக்கு. இவங்களும் வந்தப்ப நல்லா இருந்தாங்க. 2 நாள் தான் இவங்க கூட இருந்தாங்க. அவங்களும் மாறிட்டானுங்க. நம்ம செட்டு இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. எங்க வேலை சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சு எடிட் பண்ண வீடியோவே திரும்ப திரும்ப எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த சிஸ்டம் பாருங்க, அந்த சிஸ்டம் பாருங்க. ஆஃப் பண்ணிட்டானா பாருங்க. அதான் டவுட்ல இருந்துச்சு. நல்ல விலைக்கு சிஸ்டம் வேலை பாக்குறப்ப ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு போனை நோண்டிட்டு இருக்குது. போனா வேலை முடிஞ்சு ஆஃப் பண்ணி வைங்கடானா. இந்த மாசம் எவ்வளவு தெரியுமா கரண்ட் பில்லு? சம்பளத்துல பிடிக்கிறேன் வா. ஒண்ணு பண்ணலாமே, 3 பேரு ஷேர் பண்ணி ஈவி பில் கட்டலாம் இந்த மாசம். இல்ல வேணாம், ஷேர் பண்ற காசு தான் எங்களுக்கு வரவே. ஷேர் பண்ணி தான் நம்ம ஈவி பில் கட்டுறோம் இந்த மாசம். ஷேர் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுண்ணே. எனக்கு ஒண்ணுமே இருக்காதுண்ணே. ஸ்டாண்ட கட்டி வைக்க சொன்னாரு. ஒரு ஆரோ குழல்ல ஸ்டாண்ட விரிச்சு எப்பயும் வச்சுட்டு. ரொம்ப நடிக்காதீங்கடா. பாரா, இது ஆபீஸா கோழி பண்ண இடம். வெறும் ரெக்கையா கிடக்குது. எல்சி பேக் என்கா சார்ஜருங்க. கேளு, என்கிட்டயே கேளு. நீங்க என்ன தெரியும் அப்படிங்க? ஸ்டாண்டு பேக்ல சார்ஜ் போட்டுருந்தீங்க. ஸ்டாண்டு பேக்ல சார்ஜ் போட்டேனா? சார்ஜ் தூக்கி போட்டுருந்தீங்க. இதுக்கப்புறம் வர மாட்டாரு. ஏன்னா எக்ஸ்போசர் கொஞ்சம் குறை. என்ன அனுப்புறான்னு, என்ன போடுறான், என்ன மெசேஜ் பண்றான், அதெல்லாம் பாரு. இதெல்லாம் பிரைவேட் வராதீங்க இங்க. நான் சொல்றேன் பாரு, ஆபீஸ்ல இருக்கேன்டி, vlog எடுத்துக்கிட்டு இருக்கோண்டி அப்படின்னு அப்படியே இங்க வந்து காட்டுங்கடா. அப்படியே இந்த பேக்ல தான் நான் மாத்த சொன்னது. நாங்க மட்டும் இல்ல கைஸ், எல்லா போட்டோகிராஃபருக்குமே இந்த மாதிரி பேக், பிஞ்சு போன பேக், உடஞ்சு போனது எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே ஈவெண்ட்டுக்கு போனதான் ஞாபகம் வரும். ஈவெண்ட் முடிஞ்சு இருக்கிற டயர்ட்ல அப்படியே கொண்டாந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும். ஃபங்க்ஷன் போகும்போதுதான் சுச்சோ போன ஃபங்க்ஷன்லயே மாத்தணும்னு நினைச்சோம், இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம எடுத்துட்டு போய் மாத்துறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொண்டு இங்க வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும். நாங்க பைக் எடுத்து ரைட் அடிப்போம், ரைட்ல ரைட் வெயில வானத்தை பிடிப்போம், தோழனுக்கு தோல் கொடுப்போம், தொல்ல வந்தா லேட் பார்ட்டில முடிப்போம். ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம்.
ஸோ இது வந்து என்னோட அமேசான்ல நான் வாங்கினதுலேயே என்னோட பெஸ்ட் பைன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 3000 ரூபாய்க்கு இந்த வேக்யூம் கிளீனர் வாங்கினேன். பெரிய பெரிய பிராண்ட்ஸ்ல கூட இந்த அளவுக்கு பவர் நான் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலா வாங்கும்போது இது நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் போட்டுடலான்ற ஐடியால தான் வாங்கினேன். வாங்கி 3 வருஷம் ஆகுது, ஸ்டில் இது என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. இதனால நம்மளுக்கு பிராண்டிங்கோ ப்ரொமோஷனோ இல்லை, ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இதோட ப்ராடக்ட் நேம் வந்து அகோரா. நல்லா இருக்கு, நல்லா ட்ரை பண்ணுங்க. இவங்கள நம்பலன்னா கூட இதை நம்பி நம்ம வாங்கணும். ஐயோ ஆபீஸ் ஒரு பிஃபோர் எடுக்காம மறந்துட்டோமே. என்னது பிஃபோரா? என்ன பிஃபோர்? பிஃபோர் ஆஃப்டர்ரா அவர் தான் எடுத்தாரு வளைச்சு எடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பிளாக் வர 4 நாள் ஆகுமா, அதுக்குள்ள திருப்பி இப்படி ஆக்கிடுவாங்க பழசங்க. இதோட மோசமா இருக்கும், இதுக்குன்னே பண்ணுவோம். எப்படி கிளீன் பண்ண இந்த ரேக் வந்து வாங்கினதுக்கான காரணம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இந்த மாதிரி லைட்டு ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் வாங்கினது. ஆனா இவனுங்க எதை வச்சிருக்கானுங்க அப்படின்றத நான் காட்டுறேன். சேரை உடைச்சு அது எனக்கு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்து உள்ள வச்சு ஒழிச்சிருக்கிறானுங்க. சூட்டுக்கு வந்து உடைச்சிருக்காங்க. யார் எதுன்னே தெரியாம கம்ப்ளைண்ட் பண்றது, தீர விசாரிக்கணும். இந்த HDMI கேபிளை அடிச்சு புடிச்சு கேட்டு நான் சொல்ல கேட்காம 10 மீட்டருக்கு ஒரு HDMI கேபிள் வாங்கி ப்ரொஜெக்டர் வச்சு படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேபிள் வாங்கினோம். இன்ன வரைக்கும் அந்த கேபிள் பிக்கல. அதுக்குன்னு மாட்டின போர்டு ஒரு சைடு உடஞ்சு தொங்குது. அந்த ப்ரொஜெக்டரை மாட்டுற ஸ்டாண்டு அங்கிட்டு திரும்பி நிக்குது வைக்கப்பட்டு. இது எதுக்காக வாங்குறானுங்க? வாங்குறப்ப இருக்கிற ஒரு ஆர்வம் அதை செட் பண்ணி யூஸ் பண்றப்ப இருக்க மாட்டேங்குது. என்ன செய்யறது? போய் சொல்றாரு, நான் செட் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். அதிகமா கரண்ட் போகும், இதை அப்படியே விட்டுலாம் சொல்லிட்டு இப்பதான் சொன்னேன். இதை வச்சுக்கிட்டே நான் நீங்க நனைஞ்சு போனேன் மழையில. யார் நனைஞ்சா? நான்லாம் கீழே போய் சேஃபா என்னோட வண்டியில இருந்து எடுத்து போட்டேன். நனைஞ்சிட்டு போனது நீங்க. ஆமாண்டா, நீ நான் தான்டா மழையில நனைஞ்சுக்கிட்டே போனேன். இதுக்கு இப்படி போட்டு நான் ஒரு சைடு எடுத்து வச்சுக்கிட்டே போவேன், இதுக்கு கீழே போட்டுக்கிட்டே வருவானுங்க. கொண்டுதான் வச்சேன். இது எங்க போய் வைக்கிறது? அப்புறம் திருப்பி ரேக்கு தான் எடுத்து வைக்கணும். ஆனா பசிக்கிறமா இருக்கு, எனக்கு வயிறு வலிக்குதுங்கிட்டு சாப்பிடுறோமா? மேஸ்திரி வேலை பாக்குறவங்க கூட வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு டீ கேட்பானுங்க. இல்லையே, பானிபூரி சாப்பிடுமா? ஏன்டா டைவர்ட் பண்ற? கட்டப்பை அதுல போட்டுருவான். எவ்வளவு சண்டையா இருந்தாலும் என் பொண்டாட்டிட்டு ஒரு கட்டப்பை கொடுத்தா என்ன விட்டுருவான். எவ்வளவு வாங்கியிருக்க துணி வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிச்சாலும் எங்கடா கட்டப்பை? நீ நல்லா கவனிக்கிறியா? எல்லா கடையிலயுமே 2000 ரூபாய்க்கு மேல 3000 ரூபாய்க்கு மேல வாங்கினாதான் கட்டப்பை. ஆனா அந்த கட்டப்பை எவ்வளவுன்னு கேட்டா 40 ரூபா. சண்டை போடுவாங்க. அவங்க 500 ரூபா சட்டையை 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஆனா கட்டப்பை கொடுக்கறதுதான் பிரச்சனைன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ரெண்டு இதுல என்னத்த ரெயின் கோட்டையும் சட்டையும் சூப்பரா, வெரி குட். மேல இருந்து கீழே வச்சிருக்கேன். ஆன் த ஸ்பாட் 10 நிமிஷம் தான். அந்த கஸ்டமர் வராங்கன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ஓர வச்சு அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அப்படியே தக்கன்னு முன்ன வச்சுட்டேன். போய் சொல்றான். ஏய் ஒன்னு யோசிச்சியா? என் ஆடியோ ஏன் கேட்கவே மாட்டேங்குதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். மைக்க சொருவு. ஐயோ அட பைத்தியமே, இழுத்துக்கிட்டு நிக்கிற. வாச்சதெல்லாம் வாழைப்பழம் மறந்தாலும் என்னதான்டா செய்யறது? கேக்குதா இல்லையா? கேக்கும். ஏன்னா மைக்ல ரிசீவ் ஆகுது. ரிசீவர்ல தான் நம்ம பேசுற ஆடியோ போன்ல வராது. அவருக்கு வந்து ரிசீவர்ல கேட்டா போதும். ஹெட்போன்ல கேட்டுச்சா ஓகே கரெக்டா இருக்கு. அதாவது வாங்கின மைக்கையே ஒழுங்கா அதை சொருவாம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் ரெக்கார்டு போடாம இப்படி அப்படியே உள்ளலாம் பூந்துட்டு வராரு. வந்துட்டு இப்படி காமிச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்றாரு. கட் பண்ண போறாரு. ப்ரோ என்ன இப்பதான் ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறாரு. நான் சொல்றேன், ஏன் அந்த ஸ்டாண்ட் பேக் வைக்கணும்டா. என்னடா அது அதையும் எடு, ட்ரைபாடையும் எடு. அதை விட்டுறா, இந்த ட்ரைபாட் எடுறா. நீங்க பாடுறா, பிஞ்சு போன பேக்ல எல்லாம் ஜிப்பு நல்லா இருக்கு. நல்லா இருக்க பேக்ல ஜிப்பு போட்டு வேஸ்ட் தானே. அங்க பாருங்க. வீட்டுக்கு போறியா? வாலியா எதுக்கு? கக்கூஸ் கழுவணும். அட போன நீ வேற.